ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம நெஸ்டட் சப்குவரினா என்னது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கோரிலேட்டட் சப்குவரினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? கோரிலேட்டட் சப்குவரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சப்குவரி வந்து அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இல்லைனா அவுட்டர் கொரி வந்து சப்குவரியை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோரிலேட்டட் சப்குவரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது சப்குவரியை வந்து அவ்வளோ அவுட்டர் கொரிய ஒரு டேட்டாவை பற்றி டிபெண்ட் பண்ணியோ இல்லைனா அவுட்டர் கொரி வந்து சப்குவரி டிபெண்ட் பண்ணியோ இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மாற்றி மாற்றி இது ஒரு வேல்யூ இருந்தால் தான் அதை பாஸ் பண்ண முடியும், அதில் ஒரு வேல்யூ இருந்தால் தான் இதை பாஸ் பண்ண முடியும், அது மாதிரி மாற்றி மாற்றி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோரிலேட்டட் சப்குவரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோரிலேட்டட் சப்குவரி அதோட சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அது கோரிலேட்டட் சப்குவரியோட சின்டெக்ஸ். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம காலம் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கிளாஸில் டேபிள் நேம்ஸ் நம்ம எந்த டேபிளோ அந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேர் கண்டிஷனில் கண்டிஷன் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு குறி எழுத போகிறோம். ஓகேவா? அந்த குறியில் வந்து நம்ம ஒரு வேர் கண்டிஷன் எழுத போகிறோம். அந்த வேர் கண்டிஷன் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த சப்குவரியில் இருக்கிற ஒரு காலமும் அவுட்டர் கொரியில் இருக்க ஒரு காலமும் மேட்சிங் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? இது மாதிரி நம்ம வந்து இன்டர்லாக் பண்ணுறது தான் கோரிலேட்டட் சப்குவரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் தனியாக இந்த கொரியை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். அது மாதிரி உங்களால் இந்த அவுட்டர் கொரியை தனியாகவும் ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றதுனால அது வந்து கோரிலேட்டட் சப்குவரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிள் ஒன்று இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் ஒன்று இருக்குது. ஓகேவா? நம்ம ரெண்டுத்தையும் அதை வந்து கொரி பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் டேபிள். ஓகே, அடுத்தது டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளையும் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளையும் மேட்சிங்கான ரெக்கார்டு ஒன்றே எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது மாதிரி மேட்சிங்கான ரெக்கார்டு எடுத்துகிட்டு வா அப்படின்றதுக்கு கொரிக்கு வந்து நிறைய வேஸ் இருக்குது. நிறைய வேஸில் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்ம ஜாயின் சூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இது மாதிரி சப்குவரி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், இந்த கோரிலேட்டட் சப்குவரி யூஸ் பண்ணி எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கோரிலேட்டட் சப்குவரி வந்து எப்படி வந்து இன்டர்லாக் ஆகுது, எப்படி வந்து இது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நார்மலாக இது மாதிரி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளும் எம்ப்ளாயிஸ் டேபிளும் மேட்சிங்கான ரெக்கார்டு வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த காலம்ஸுமோ அந்த காலம்ஸ் நம்ம எழுதிப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற அந்த காலம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம். நம்மளுக்கு இந்த ரெண்டு காலம் போதும். ஓகேவா? ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம எந்த டேபிள் எதை எடுக்க போகிறோம், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் எடுக்கலாம், இல்லைனா எம்ப்ளாயிஸ் டேபிள் கூட எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் கண்டிஷன் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி, அதாவது வேறு டிபார்ட்மெண்ட் ஐடி எண். ஓகேவா? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எண் இதில் நம்ம ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். என்ன போகிறோம், செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஏன்னா நம்ம இங்கே இதில் எம்ப்ளாயி ஐடி கொடுக்கூட டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா? ஓகே, ஏன்னா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி தான் இங்கே இப்போ பாஸ் பண்ண போகிறோம். நம்ம எம்ப்ளாயி ஐடி வந்து பாஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி தான் இருக்கும், எம்ப்ளாயி ஐடி இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ நம்ம இந்த வேர் கண்டிஷனில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் மாற்றி தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு நீங்கள் எம்ப்ளாயி ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா சில டைமில் வந்து எம்ப்ளாயி ஐடிலையும் அந்த நம்பர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து டேட்டா வரும்போது உங்களுக்கு வந்து மாற்றி டேட்டா வரும், ரிசல்ட் தப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி தான் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி பாஸ் பண்ணலாம். ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் நான் சொல்ல போகிறேன் வேர், இதுக்கு நம்ம ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கலாம். இது ஒரு ஈன்னு சொல்கிற ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து டி அப்படின்ற ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த டேபிள் அவுட்டர் கொரியில் இருக்க டேபிளுக்கு வந்து இ அப்படின்ற ஒரு அலியாஸ் நேம் வச்சுருக்கோம். இன்னர் கொரியில் இருக்க டேபிளுக்கு வந்து டி அப்படின்ற ஒரு அலியாஸ் நேம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா? டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு அவுட்டர் கொரியில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் சேம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கோரிலேட்டட் சப்குவரின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து நம்ம ஒரு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து இந்த சப்குவரியில் இல்லவே இல்லை. ஆனால் அதை வந்து அவுட்டர் கொரியில் டிபெண்ட் பண்ணி இருக்குது. புரியுதா?
நம்ம நார்மலாக சப்கொரி என்ன பண்ணுவோம், வெறும் சப்கொரி செலக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்டர் கொரியில் வந்து வேல்யூவாக பாஸ் பண்ணுவோம். கரெக்டாக, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஒரு ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம அவுட்டர் கொரியில் பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணி அதில் இருக்க ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து கெட் பண்ணுவோம். ஓகேவா, ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கொரியை ரன் பண்ணவே முடியாது. உங்களுக்கு கொரியை ரன் பண்ணினா உங்களுக்கு எரர் காட்டும். ஓகேவா, e.department ID வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் கொடுத்த அதில் வந்து வேறு எந்த டேபிளுமே இல்லை. ஈன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளே இல்லை. நீங்கள் வந்து இதை வந்து தப்பான ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து அதை கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து இந்த அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அவுட்டர் கொரியில் நம்ம ஒரு காலம் கொடுத்துருக்கோம், இல்லை ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். அந்த டேபிளை டிபெண்ட் பண்ணி ஒரு இன்னர் கொரி இருக்குது அப்படின்னா அது பேர் வந்து கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது ஒரு அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி ஒரு இன்னர் கொரி இருக்குது அப்படின்னா அது வந்து கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு இன்னர் கொரியை டிபெண்ட் பண்ணி ஒரு அவுட்டர் கொரி இருக்குது அப்படின்னா அதுவும் கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இதில் டேட்டா பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்டர் கொரிக்கே ஒரு வேல்யூ வரும், அதுலேருந்து நம்மளுக்கு டேட்டாவே கெட் பண்ண முடியும். கரெக்டாக, ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது மொத்தமாக ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா, மொத்தமாக ரன் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் வருது. பார்த்தீங்களா, 100ன்றது ஸ்டீவு, 101ன்றது நீனா, 102 லெக்ஸ். ஸோ இது நம்மளுக்கு ரிசல்ட். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக ரன் பண்ணும்போது இந்த e.department ID வந்து அது எங்கே இருக்குது அப்படின்றது இந்த மொத்த கொரியிலையும் பார்க்கும். மொத்த கொரியில் பார்க்கும்போது இங்கே ஒரு நம்ம எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்கனால இங்கே வந்து அது வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ரீப்ளேஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். நீங்கள் நார்மலாக இங்கே வந்து வெறும் இங்கே இந்த கொரியை வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் காட்டும். ஓகேவா, ரிசல்ட்டே வராது. ஓகேவா, ஏன்னா இது வந்து கோரிலேட்டட் சப்கொரி. கோரிலேட்டட் சப்கொரி அப்படின்னா அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இன்னர் கொரியும், இன்னர் கொரியை டிபெண்ட் பண்ணி அவுட்டர் கொரியும் இருக்கனால இது பேர் கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்றாங்கன்னா நம்ம வந்து இந்த வேர் கண்டிஷனில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா, வேர் கண்டிஷனில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே இருக்கிற இந்த டேபிளில் இருக்க ஒரு காலமும் அவுட்டர் கொரியில் இருக்க ஒரு டேபிளில் இருக்க ஒரு காலமும் மேட்சிங்கான ரெக்கார்டு ஒன்றே எடுத்துருவா அப்படின்னா நம்ம இது மாதிரி மேட்சிங்னு நம்ம சொல்கிறதுனால அது வந்து மேட்சிங்கான ரெக்கார்ட்ஸ் ஒன்றே எடுத்துகிட்டு வருது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டி காலம் சப்கொரினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.